ஒரு சின்ன அப்டேட். இந்த சேனலில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னோட பேக்கப் சேனலில் போலீஸ் ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸோட ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கேன். லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ என்னென்னா கானா வினோத் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்டர்வியூவில் பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஒரு விழா நடத்தியிருக்காங்க. நான் எப்படி அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணேங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி பார்த்தேன். அவர் வந்து திவ்யா பற்றி பேசுகிற ஒரு கிளிப்பிங் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இன்டர்வியூ கேட்குறாங்க, இந்த மாதிரி திவ்யா கணேஷ் வின் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே ஃபேன்ஸ் என்னடான்னா அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறாரு, திவ்யா உள்ளே வந்திருக்காங்க, ரொம்ப டேலண்டடான பொண்ணு, அந்த வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே டேலண்டட் தான், யாரும் சும்மா வரல, அவங்களும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நேர்மையாக விளையாண்டுருக்காங்க, திவ்யா கணேஷுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு அந்த மனுஷன் அவ்வளோ ஹாப்பியாக மனசார சொல்கிறாருங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு வேணும். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா கணேஷோட அப்பா அந்த மேடையிலேயே வச்சு இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கே பயங்கர விசில்லாம் பறக்குது. அதுவே அந்த வார்த்தையே எனக்கு அப்படியே மனசே நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னென்னா, அப்போது இவங்க அந்த இன்டர்வியூர் கேட்குறாங்க, அவங்க வந்து ஆனால் அவங்களும் நிறைய குரல் கொடுத்துருக்காங்க, நிறைய சண்டை போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல நேர்மையாக அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம், எனக்கு உண்மையிலே திவ்யாவோட கேம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக முதல்ல வந்தப்போ எனக்கும் திவ்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நான் அவங்க பேசுகிறத கேட்காம போகிறாங்கன்னு சொல்லுவேன், அவங்க நான் பேசுகிறத கேட்காம போகிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எங்கள் 2 பேருக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து பின்னாடி பேசுகிறவங்கள விட எதுனாலும் அவங்க முகத்துக்கு நேராக பேசுகிறாங்க, அவங்க எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பற்றி சொல்கிறாங்க. நிஜமாவே அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம போக போக பார்த்தோம். அவர் வந்து எப்படி வாட்டர்மெலன் கிட்டேருந்து ஒரு தங்கச்சியை பாதுகாக்கிற மாதிரி கூடயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணாருங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை மிளகா சீன், அது அவரே சொல்கிறாரு, அவங்க பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு வந்தாங்க, நான் அதை ஏற்கனவே சாப்பிட்டனால அந்த வலி எனக்கு தெரியும், சரின்னு ஒரு தங்கச்சி மாதிரி தட்டி கொடுத்தா அதை என்னெல்லாமோ போட்டு என் பொண்டாட்டி அங்கேருந்து தொடப்பக்கட்டி தூக்கிட்டு வர மாதிரி என்னெல்லாமோ இடிச்சு போட்டு விட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு அவர் ஒருத்தர்கிட்டயா போவார். திவ்யா கிட்ட போகிறப்போ அவர் அழுதுருப்பார். நம்ம எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போகிறப்போ நம்மள அறியாமல் நமக்கு அழுக வரும். மேபி கமர்தன் இருந்திருந்தால் அவர் ஃபஸ்ட்டு கமர்தனை தேடி போயிருந்திருப்பார். ஆனால் திவ்யா கிட்ட போகிறப்போ அவரையே அறியாமல் அவர் அழுதுருப்பார். அப்போவே தெரிஞ்சது அவங்க 2 பேருக்கு எந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி அவர் ரிட்டன் வந்தோடனே திவ்யா ஓடி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வாட்டர்மெலன் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருங்கிற மாதிரி வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுதான் அவரும் இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.